அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மகளிருக்கும் வணக்கம். இன்றைய தாய் கிழவி முதல் நாளைய மை டியர் சிஸ்டர் வரை அனைத்து மகளிருக்கும், அனைத்து உழைக்கும் மகளிருக்கும், அனைத்து குடும்ப மகளிருக்கும் என்னுடைய இனிய மகளிர் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் சகோதரன், உங்கள் மாமன், உங்கள் தோழன். அதை வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட். உங்கள் தோழன் எறும்பு கூட்டம் தண்டபாணி வணக்கம் சொல்லி மகிழ்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்கிறேன். இன்னைக்கு நம்ம 2-3 விஷயத்த பேச போறோம். இந்த மகளிர் தினம்னு சொன்னாலே நிறைய பெண்கள் இந்த அந்த அலங்கார கடைகள்ல, இந்த புடவை கடைகள்ல இது கொடுக்கறதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, அதே மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி புடவைகள் வாங்கி அந்த அலுவலகத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் கட்டிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல வரேன். தோழிகளே, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்ட வரலாறு எல்லாம் உண்டு. அந்த வரலாறு எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம் ரொம்ப நேரம். 1908, அதாவது 1908ல 16 மணி நேரம், 20 மணி நேரம், 22 மணி நேரம் நியூயார்க்லயும் ரஷ்யாவிலையும் பெண்கள்லாம் வேலை செஞ்சு களைச்சி நிறைய பெண்கள் மரணத்தை தழுவி, அதுக்கப்புறம் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களுடைய கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அப்புறம் அதாவது இந்த மகளிர் தின போராட்டம் ரஷ்ய புரட்சிக்கே வித்திட்டதுன்னு சொல்றாங்க. ரஷ்ய புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களே இந்த மகளிர் தின மகளிருடைய எழுச்சி தான் உண்டாகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாறு எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் 1925வது வருஷம் ஐநா சபை இந்த மார்ச் 8 அந்த தினத்தை மகளிர் தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அறிவிச்சிருக்காங்க. ரைட்டு. அதனால யாரெல்லாம் இந்த மகளிர் தினத்துக்கு உழைச்சாங்களோ, மகளிருடைய உரிமைகளுக்கு உழைச்சாங்களோ, யாரெல்லாம் மகளிருடைய உரிமைகளுக்கு, மகளிருடைய உரிமைகளுக்கு எல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் மனப்பூர்வமா வணங்குறேன். அவங்களுக்கு எல்லாம் ஒரு சல்யூட் பண்றேன். ரைட். இப்ப நான் சில விஷயத்த பத்தி பேச போறேன். இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். நான் ஒரு மார்க்கெட்ல நான் பார்த்தேன். ஒரு மார்க்கெட்டுக்கு நான் அடிக்கடி போவேன். சென்னை நகர்ல ஒரு மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்ல பொம்மி ஆயான்னு ஒரு ஆயா இருக்கும். அந்த பொம்மி ஆயா கீரை தான் விற்கும். கீரை ஸ்பெஷலிஸ்ட் ஆயா அது. அந்த ஆயா கிட்ட நம்ம போனோம்னா, இந்தவா தம்பி, இந்த கீரை எடுத்துக்கோ, அந்த கீரை எடுத்துக்கோ, பொன்னாங்கண்ணி எடுத்துக்கோ, வல்லாரை எடுத்துக்கோ, அப்படி கொடுக்கும். ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த பொம்பளை தூக்கி போட்டுரும். ஐயா, அந்த கீரையை கூட நான் பொறுக்கி எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாங்கண்ணே, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் கொடுத்தா எனக்கு மனசு சரியில்லாம போயிடும். அதெல்லாம் உனக்கு வேணாம், நாளைக்கு நான் அதே மாதிரி நல்ல கீரை கொண்டு வந்து தரேன், இந்த கீரை எடுத்துக்கோ. எவ்வளவு கொடுக்க, நீ குடுமா, எவ்வளவு வேணா கொடு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் கண்ணு நான் வியாபாரம் பண்றேன். அந்த ஆயாவினுடைய மனநிலைமை. நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் நான் வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லும். அதாவது அந்த பொம்பளைன்னா பொம்பளை கிடையாது, அதுக்கு பல்லு இருக்காது, வயசான ஆயா. அதாவது நீ ஏன் ஆயா, நீ ஏன் பிள்ளைங்கிட்ட அட நீ போப்பா, எனக்கு என்ன கை இல்லையா, கால் இல்லையா, அது மாதிரி அந்த பொம்பளை பேசு. நான் உழைக்கிற வரைக்கும் உழைப்பேன்பா, நான் அது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயா சொல்லும். அந்த ஆயாவை நான் வணங்குகிறேன். அந்த ஆயா இப்பெல்லாம் இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. நான் சொல்றதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வேண்டா ஆயான்னு ஒரு ஆயா. எதுக்கு உனக்கு வேண்டா ஆயான்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டேன். எங்க வீட்டுல நான் 5 பொண்ணு பிறந்தது. 6வது புள்ள பிறக்கணும்னு நினைச்சேன். அதுவும் நான் பொண்ணா பிறந்த உடனே வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. சரி, அந்த ஆயா என்ன பண்ணா, பூ விற்கும். பூ விற்கும்னா ரொம்ப 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 அன்பா நியாயமா பூ விற்கும் அந்த ஆயா. இப்ப 2 மணம் பூ இருக்குது, கொஞ்சோண்டு பூ இருக்கு, இது எவ்வளவு தரணும், அதெல்லாம் ஒண்ணுவா, நம்ம போயிட்டு குடும்பா சம்சாரத்துக்கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆயா சொல்லிச்சு, இந்த பாருப்பா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுப்பா. எங்க வீட்டுக்காரரு குடிச்சிட்டு ஓடியன் தியேட்டர் கிட்ட விழுந்துருவாரு, அவரு ரிக்ஷா ஓட்டுவாரு. அவரை ரிக்ஷாவை தூக்கி அந்த ஆயா ட்ரை சைக்கிள் ஓட்டும். அவரை ரிக்ஷாவில தூக்கி போட்டு நான் ஓட்டினு வீட்டுக்கு வருவேன். ரிக்ஷா ஓட்டுன்னு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு அந்த மனுஷனை இறக்கி தண்ணி ஊத்தி குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சமைச்சு அதுக்கு சோறு போடுவேன், சாப்பிடும். நான் எதுவும் திட்டமாட்டேன், எங்க வீட்டுக்காரன்னு திட்டமாட்டாரு, நானே அவர் திட்டமாட்டேன். சரி, ஏதோ வேலை செய்யறாரு, உழைக்கிறாரு, அவர் தண்ணி வச்சுட்டு படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் ரிக்ஷாவில தூக்கி போட்டு நான் ரிக்ஷா ஓட்டுன்னு வருவேன். அப்படி அவரு போயிட்டாரு,
இப்ப வந்து அந்த ஆயா வந்து ட்ரை சைக்கிள்ல பால் போடும், எல்லா வீட்டுக்கும் பால் போடும். பால் போட்டு அதுக்கப்புறம் வந்து பூ கட்டி விற்கும். இந்த ஆயாவை வந்து நம்ம வந்து வணங்க வேண்டாமா? அந்த அந்த வேண்ட ஆயாவை, அதாவது பெண் குழந்தை வந்து பிறந்தா வேண்டான்னு வச்சிருவாங்க நம்ம பேர் அந்த காலத்துல. இப்ப நான் கூட நிறைய வேண்டாக்கள் பார்த்திருக்கேன். அது எனக்கு என் கூட நிறைய வேண்டாக்கள் கூட வந்து நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன், என் கூட படிச்சிருக்காங்க, அப்படிலாம் கூட இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதனால வந்து அப்பேற்பட்ட ஒரு காலங்கள்ல இருந்து நம்ம வந்து இப்ப மீண்டு வந்திருக்கோம். இந்த இந்த வேண்ட ஆயாவை நான் வணங்குகிறேன். அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேண்ட ஆயா மாதிரி நிறைய ஆயாக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் வந்து இந்த மகளிர் தினத்துல வணங்குகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, ராதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இது அரும்பாக்கத்துக்கிட்ட, நான் அவங்க கிட்ட காய் விற்கும், அவங்க கிட்ட காய் வாங்க போவேன். காய் வாங்க போகும்போது நம்ம பெரிய பெரிய லெவல்ல வாங்குவோம், காய் நிறைய காய் வாங்குவோம். வந்து வாங்கும்போது அந்த பொண்ணுல வந்து நம்ம போனோம்னா அந்த பொண்ணு உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். என்னம்மா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற, காய் வைக்கிறேன்? ஆமாங்க, நான் வந்து பிகாம் எம்பிஏ படிச்சிருக்கேங்க. எங்க அப்பா வந்து இது மாதிரி காய் வியாபாரம் பண்ணாரு, அவருக்கு அப்புறம் நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இதுவே போதுங்க. காலையில வந்து சாயங்காலமா வந்து நான் 10 பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன், காய்கறி வியாபாரம் பண்றேன், இது பண்றேன். நான் வந்து என்ன வெளியில போய் என்ன சம்பாதிக்கணுமோ அதை விட அதிகமாவே சம்பாதிக்கிறேன், ஃப்ரீயா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அந்த பெண்ணினுடைய உழைப்பு, அந்த பெண்ணினுடைய தன்னம்பிக்கை, அந்த பெண் அந்த அந்த பெண்ணுக்கு நான் வந்து ஒரு சல்யூட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரங்கநாதன், இது 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 ஒரு பக்கம் போயிடுச்சா. ரங்கநாதன் தெருவுல நான் நடந்து போயிட்டு இருக்கேன். பயங்கரமான கூட்டம். ஒரு சனிக்கிழமை, தீபாவளி சீசன் அந்த சமயத்துல நான் நடந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்துல ஒரு 2-3 பெரியவங்க, வயசானவங்க, என்னை மாதிரி கொஞ்சம் வயசானவங்க வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 10 பசங்க, கல்லூரியில படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் 10 பசங்க, யாருக்குமே வழி விடாம அப்படியே ஆடிட்டும் பேசணும் சிரிச்சணும். இவர் வந்து கையில ஏதோ வெயிட் வச்சிருக்காரு, அந்த பெரியவர் கையில வெயிட் வச்சிருக்காரு. அந்த பெரியவர் வந்து, ஏமா கொஞ்சம் வழி விடுங்கம்மா அப்படின்னு. அந்த பொண்ணுங்க எல்லாம் திரும்பி பாக்குறேன். இவரால வந்து அந்த வெயிட்டை தூக்கிட்டு நடக்க முடியல அந்த கூட்டத்துல. திரும்ப, ஏமா சொல்லினே இருக்கு, திரும்ப திரும்ப நீ கொஞ்சம் வழி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டா சொன்னார். அதுக்கு ஒரு பொண்ணு திரும்பி பார்த்து சொல்லிச்சு பாருங்க, என்ன பெருசு, என்ன சவுண்டு விடுற பாரு, இது மாதிரி சவுண்ட் எல்லாம் விட்டேன்னு வச்சுக்கோ, நீ போஸ்டோல தூக்கி போட்டுருவோம் உன்னை, ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். அப்படியே ஆடி போயிட்டாரு அவர். என்ன சார் நான் சொன்னேன், போக்சோல போட்டுருவேன்னு சொல்லுதா சார், இது மாதிரி தேவையா சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அத மாதிரி பெண்கள் பார்த்திருக்கோம். அதே மாதிரி வந்து பஸ்ல போகும்போது ஆண்களுடைய சீட்டு பூராத்தையும் வந்து பெண்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க. வயசானவர்கள் யாராவது, வயசான தாத்தாக்கள் யாராவது வந்து அவங்க கம்பியை பிடிக்க முடியாம, இதை பிடிக்க முடியாம வண்டியில ஒரு மாதிரி ஜர்காயின்னு ஆடின்னு போகும்போது அந்த செல்ல பார்த்துன்னு உட்காந்துனே பக்கத்துல 1 2 3 எல்லாமே பேசி நீசி சிரிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒரு கருணை, ஒரு பெண்களுக்கு அப்படிதான் இருக்கணுமா? ஒரு கருணை வேண்டாமா? கொஞ்சம் நீங்க உட்காருங்க தாத்தான்னு சொல்லலாம், நீங்க உட்காருங்கப்பான்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் வந்து முதல்ல மாத்திக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வேண்டாயாவும் பொம்மையாயாவும் அந்த ராதா சகோதரியும் அவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்கள்லாம் பார்த்தா, பெண்கள் வந்து சுதந்திரத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க, தவறா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. நல்லபடியா பயன்படுத்துறவங்களை வணங்குறேன், தவறா பயன்படுத்துறவங்க திருத்திக்கிறேன். அவங்க நாகரிகம்ன்ற பேர்ல தயவு செய்து பெண்களே உங்களுடைய உரிமைகளை தவறாக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். அது அது இதெல்லாம் ஆச்சா. அப்புறம் வந்து இந்த இந்த விழா மகளிர் தினம் எப்படி வந்தது? நியூயார்க்லயும் அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் நிறைய பெண்கள் வந்து போராடி இருக்காங்க. அந்த போராடின பெண்கள் வந்து எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. 1917 நடந்த ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்டதே இந்த பெண்களுடைய, அதாவது சரிசமமான கூலி வேணும் அப்படின்ற அந்த போராட்டத்தினுடைய அடிப்படை தான் சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அந்த வரலாறுகள்லாம் வந்து பெண்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இந்த பெண்கள் மகளிர் தினம்ன்றது வந்து சும்மா வந்து செலிப்ரேட் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது அதுக்காக மட்டும் இல்லை. ஏன் மகளிர் தினம் கொண்டாடுறோம் அப்படின்றத பெண்கள் வந்து நிறைய நூல்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும். பெண்களே நிறைய படியுங்க, நிறைய படியுங்க. நான் திரும்ப 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 சொல்றது உங்களுக்கு அதான், நிறைய படியுங்க. உங்க பிள்ளைங்களை வந்து நல்ல நல்ல பிள்ளைகளா வளருங்க. அதுதான் வந்து இந்த மகளிர் தினத்துல நான் கொடுக்கக்கூடிய செய்தி. பெண்களே சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம்.
இது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லையான்லாம் கிடையாது. நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். என்னுடைய மகள்களா என்னுடைய சகோதரிகளா நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதனால வந்து நான் சொல்றேன். நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்புறமா இந்த இது மாதிரி இந்த இந்த மகளிருடைய உரிமைகளுக்காக போராடினவங்க இந்த நாட்டுல, தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலயும் சரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய எத்தனை மகளிர் இருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து அதெல்லாம் சொல்லிட்டே போலாம். அதெல்லாம் சொல்லினே நம்ம வந்து எவ்வளவு நேரம் வேணா சொல்லலாம், எவ்வளவு பேரை வேணா சொல்லலாம். அது மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் உலக லெவல்ல வந்து ஜென்னி மார்க்ஸ் நீங்க படிக்கணும். ஜென்னி மார்க்ஸோட வாழ்க்கையெல்லாம் நீங்க படிக்கணும். கார்ல் மார்க்ஸோட காதல் மனைவி அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க படிக்கணும். பெண்களே அது மாதிரிலாம் படிங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லை. தயவு செய்து போய் புத்தகம் கடையில வாங்கி படிங்க. ஜென்னி மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ் அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வாங்கி படிங்க. அவங்க எப்படி ஒரு அந்யோன்யமா இருந்தாங்க, எப்படிலாம் வந்து தியாகம் பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஒரு வாழ்க்கை. அதனாலதான் இன்னைக்கும் வந்து அவங்க வந்து வரலாறுகள்ல பேசப்படுறாங்க. அப்புறம் வந்து நான் பார்த்து ஒரு சிலருடைய பேச்சை நான் கேட்டு அப்படியே புல்லரிச்சு போயிருக்கேன். அதுல வந்து என்னோட தோழியர் பாப்பா உமாநாத், அப்புறம் வந்து தோழியர் பாலபாரதி, அப்புறம் வந்து தோழியர் மைதலி சிவராமன், வாசுகியம்மா தோழியர், அவங்க அதே மாதிரி நான் நிறைய நல்லா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் நான் எல்லா இது கட்சி சார்ந்த விஷயத்தை பத்தி நான் பேசல. எல்லா கட்சிகள்லயும் இருக்காங்க, எல்லா அரசியல்லையும் இருக்காங்க, எல்லா துறைகள்லயும் இருக்காங்க. சினிமா துறையில இருக்காங்க, கலைத்துறையில இருக்காங்க. அதே போல அரசியல்ல வந்து இந்த டிஎன் அனந்தநாயகி அம்மா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வீரதீரமா பேசுவாங்களாம். அதே மாதிரி சத்தியவாணி முத்து அம்மா, ஜெயலலிதா அம்மையார், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அப்புறம் வந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், அப்புறம் இந்த ரொம்ப தொழில எல்லாருக்கும் பல பேருக்கு வந்து தொழில் வாய்ப்புகளை வழங்குற இந்த சுதாமூர்த்தி அம்மா, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். அதே மாதிரி அவங்களெல்லாம் நான் வந்து வணங்குறேன். நீங்க எல்லாம் தொடர்ந்து வந்து பெண்களுக்காக வேண்டி உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு இந்த குழந்தைங்களை வந்து எங்க கழனிகள்ல குழந்தைகளை மரத்துல வந்து இந்த தூளி கட்டி தொங்க விட்டுட்டு அதை வந்து அதுக்கு பால் கொடுத்து அதை தூளியில படுக்க வச்சுட்டு போய் களை பறிக்கிற பெண்களை நான் பார்த்திருக்கேன். போய் அறுவடை பண்ற பெண்களை பார்த்திருக்கேன். நடவு நடுற பெண்களை பார்த்திருக்கேன். அங்கேருந்து குழந்தை அழுதானா ஓடி வருவாங்க. அந்த பெண்களை எல்லாம் நான் என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். அது மாதிரி பெண்களை. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நிறைய பெண்கள் துப்புரவு தொழில சாலைகள்ல ஈடுபடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன ஒரு விஷயம், சம்பளம் கொடுக்குறேன், அதெல்லாம் சம்பளம் இவனுக்கு வேணும் செய்யறாங்கல்ல. இந்த துப்புரவு தொழில ஈடுபடக்கூடிய சகோதரிகள், பெண்கள், அந்த அவங்க எல்லாம் ரொம்ப சிரம் தாழ்த்தி நான் இந்த மகளிர் தினத்துல வணங்குறேன். மகளிர் அதுக்கப்புறம் வந்து இந்த ஐடி துறையில நடக்கக்கூடிய பார்த்தா வந்து எல்லாம் ஊர்ல சொல்லுவாங்க, மேல பார்த்தா மீனுக்கு உள்ள பார்த்தா லோடுக்குன்னு சொல்லிட்டு, அது மாதிரி பார்த்தா நான் கூட அப்படியேதான் இருப்பாங்க. ஆனா அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் வெளியிலேயே தெரியாது. அந்த மவுச புடிச்சுன்னு போய் அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு நூதனமான ஒரு சுரண்டல்னு நான் நினைக்கிறேன். அது அவங்களெல்லாம் அந்த மகளிரையும், அந்த தோழியரையும், அந்த தங்கைகளையும், அந்த அக்காக்களையும் நான் வந்து வணங்குறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய சிறந்தாழ்ந்த வீரமான எதுக்கு நான் சிறந்தாழ்த்தணும், வீரமான மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து பெண்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒரே ஒரு விஷயம், உங்கள் கைகள் பெருக்கவும், சமைக்கவும், எழுதவும், மவுசை பிடிக்கவும் மட்டுமல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு மட்டும் உங்களுடைய கைகள் கிடையாது. கோலம் போடுறதுக்கு மட்டும் உங்க கைகள் கிடையாது. வேற சில விஷயங்களுக்கும் இருக்கு. உங்களின் தன்மானத்தை தொடும் கயவர்களை, உங்களின் தன்மானத்தை தொடும் கயவர்களை, உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்யும் தீயவர்களை அடிக்கவும் தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தைரியமாக இருக்க வேண்டும். ரவுத்திரம் பழக வேண்டும். பெண்களே, ரவுத்திரம் பழக வேண்டும். வெல்லட்டும் மகளிர் சக்தி வெல்லட்டும், மகளிர் சக்தி வெல்லட்டும் என்று சொல்லி பணிவான வணக்கங்களை சொல்லி விடைபெறுகிறேன். நான்
உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தோழன், எறும்பு கூட்டம் தண்டபாணி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின, நம்மை கண்டோம் என கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின, நம்மை கண்டோம் என்று கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளை பிள்ளை என்று கும்மியடி, இளை பிள்ளை என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின, நன்மை கண்டோம் என்று கும்மியடி, நன்மை கண்டோம் என்று கும்மியடி, நன்மை கண்டோம் என்று கும்மியடி.